நேர்மறை எண்ணங்களோடு பயணிக்கும் எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகம்மது. இந்த பதிவுல நம்ம இதை பத்தி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ், அதுக்கு எஸ்டிமேஷன் ப்ராசஸ் எப்படி பண்றாங்க, அதுக்கு எந்த மாதிரிப்பட்ட டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான தகவல்களையும் நிச்சயமா இந்த பதிவுல நீங்க தெரிந்து கொள்வீங்க. அதற்கு முன்னாடி நீங்க மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கு, அதையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. சன் ஆஃப் இன் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங், கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். பில்டிங்குடைய எஸ்டிமேஷன் ப்ராசஸ் நம்ம செய்யணும்னு முடிவெடுத்தோம்னா சில அடிப்படையான டேட்டா நம்ம கையில இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த ப்ராஜெக்டினுடைய ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸ் சொல்லக்கூடிய சைட் பிளான், ஃப்ளோர் பிளான், எலிவேஷன் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ், செக்ஷன் டிராயிங்ஸ், பிளம்பிங் ரிலேட்டடா வரக்கூடிய டிராயிங்ஸ், எலக்ட்ரிக்கல் டிராயிங்ஸ், இந்த மாதிரிப்பட்ட எல்லா விதமான டிராயிங்ஸ் நம்ம என்ன செய்யணும்னா கலெக்ட் பண்ணிடுறோம். பிறகுதான் அந்த எஸ்டிமேஷன் ப்ராசஸ் சொல்லக்கூடியது ஆரம்பிக்கும். உடனே ஆரம்பிக்க முடியுமா? அப்படியும் முடியாது. இந்த கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட்டை கேட்டு அதையும் நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிடணும். அப்போ கிளைண்ட்ட ஒரு நோட்ஸ் எடுத்துருப்போம், அப்போ ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் வரும். அப்போ அந்த கரெக்ஷன்ல இருந்து ஃபைனல் டிராயிங்ஸ் அதுக்கப்புறம் தான் நமக்கு கிடைக்கும். அந்த ஃபைனல் டிராயிங்ஸ்ல இருந்தா நம்ம என்ன செய்யணும், எஸ்டிமேஷனை செய்தோம்னா அக்யூரேட்டா வரும். ஆனா இந்த பதிவை நம்ம என்ன பண்ணலாம்னா, டைரக்டா ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸ்ல இருந்து நம்ம டேட்டாவை எடுக்கிறத மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். என்ன காரணம்னா, இந்த ஆர்கிடெக்சரல் டிராயிங்க்கும் சைட்ல நம்ம வேலை செய்யக்கூடிய டிராயிங்ஸும் இடையில வரக்கூடிய அந்த சில வேறுபாடுகள் வரும். இந்த வேறுபாடுகளை நம்ம என்ன செய்யணும்னா தனியா தான் அந்த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கை செய்யணும். அது எந்த மாதிரிப்பட்ட ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்னு சொல்லக்கூடியது நம்ம தனி வீடியோவில் நம்ம அதை சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம அந்த எஸ்டிமேஷன் ப்ராசஸினுடைய அடிப்படையை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம அதெல்லாம் ஒன் பை ஒன்னா கிளியர் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ எஸ்டிமேஷன் ப்ராசஸுக்கு இப்போ நம்ம டிராயிங்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். அப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எந்த லொகேஷன்ல இருக்குன்னு சொல்லக்கூடியதை நம்ம சைட் விசிட் பண்ணி பார்க்கணும். பார்த்த பிறகு அதனுடைய மெட்டீரியல் பக்கத்துல இருந்து கிடைக்குமா, தூரத்துல இருந்து கிடைக்குமா, லேபர் பக்கத்துல இருக்கிறாங்களா இல்ல தூரத்துல இருந்து கொண்டு வரணுமா, எக்யூப்மெண்ட் பக்கத்துல கிடைக்குமா, அப்புறம் வாட்டர் ரிசோர்ஸ் எப்படி இருக்குது, விதமான டேட்டாவையும் நாம அந்த சைட்ல போயிட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துடணும். இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ப்ராஜெக்டினுடைய எல்லா டேட்டாவும் நம்ம கிட்ட என்ன செய்து வந்துருச்சு. வந்த பிறகு என்ன பண்ணுறோம்னா, அந்த ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைப்படுன்னு பாத்தீங்கன்னா, குவான்டிட்டி தேவைப்படும். குவான்டிட்டி இருந்தால் தான் நம்ம எஸ்டிமேஷன் பண்ண முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் சொல்லக்கூடியதான் என்ன செய்யணும், ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம பில் ஆஃப் குவான்டிட்டிஸ்னுடைய அந்த டேட்டா நம்ம எங்க எடுக்க முடியும், ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணணும்னு சொல்லக்கூடியதை வரையறுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, விஓகே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்ப நம்ம எடுக்கக்கூடிய அந்த பில்டிங்குடைய சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 22x24 சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கை நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் தயார் பண்ண போறோம். இதற்கு அடுத்தது அந்த பில் ஆஃப் குவான்டிட்டிஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு ஐட்டங்களா நம்ம பார்க்கலாம். அந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலாம்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஏன்னா ஒவ்வொரு தகவல்களும் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்க முழுமையா கேட்டீங்கன்னா தான் குவான்டிட்டியை டேக் ஆஃப் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுக்கும் அது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதை உங்களோட ஞாபகப்படுத்திட்டு நம்ம இப்போ குவான்டிட்டியை எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வி டேக் சைட் கிளியரன்ஸ் ஆஸ் பர் IS 1200 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு சைட் கிளியரன்ஸ்ல நீங்க இந்தந்த வேலைகள் எல்லாம் இதுல சேர்த்து நீங்க செய்ய வேண்டியது இது கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய அறிவுறுத்தல அதுல சொல்லியிருப்பாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படிதான் நம்ம சைட்ல செய்து கொடுக்க வேண்டியது கட்டாயமா இருக்கும். அப்ப இந்த IS கோடுன்னு சொல்லக்கூடியது எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்துல நிச்சயமா இருக்காது. இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த கோட் சிஸ்டம்னு சொல்லக்கூடியதுல கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கும். அதனால நீங்க எந்த இடத்துல ஒர்க் பண்றீங்களோ அந்த இடத்துல எந்த மாதிரியான சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லக்கூடியதை உள்வாங்கின பிறகுதான் உங்களுடைய குவான்டிட்டி டேக் ஆஃப் ஆர் எஸ்டிமேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாம போச்சுன்னா உங்களுடைய எஸ்டிமேஷன் வேல்யூன்னு சொல்லக்கூடியதுல மிஸ்டேக் வரும். அது பெரிய பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதனால இப்ப இந்த இடத்துல நம்ம எடுத்திருக்கிறது IS 1200 எடுத்திருக்கிறோம். அதன்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய பில்டிங்கினுடைய ஆக்சுவல் சைஸ் பாத்தீங்கன்னா 22x24 இருக்குது. அப்ப ஆக்சுவல் சைஸா சைட் கிளியரன்ஸ் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா இங்க கண்டிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க ஒர்க்கிங் ஸ்பேஸ் ஒரு 600 mm ஒரு சைடுக்கு நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், குவான்டிட்டியை டேக் ஆஃப் பண்ணக்கூடிய நேரத்துல இப்ப 22ன்னு சொல்லக்கூடிய நேரத்துல இப்போ 600ன்னு சொன்னா ஒரு 2 அடி நமக்கு வரும். அப்ப 4 அடியை இதுல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 22 + 4 26 × 28 இதுதான் சைட் கிளியரன்ஸ் சைஸ். இந்த சைஸுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், கிளைம் பண்ண முடியும். அப்ப நம்ம அந்த கண்டிஷனை படிச்சாதான் இந்த எக்ஸ்ட்ரா குவான்டிட்டியை நம்ம என்ன பண்ண முடியும்னா கிளைம் பண்ண முடியும். கண்டிஷனை படிக்காம நம்ம அந்த குவான்டிட்டியை டேக் ஆஃப் பண்ணி எழுதணும்னா ஆக்சுவல் சைஸை மட்டும் நம்ம சைட் கிளியரன்ஸை போட்டு நம்ம கிளைண்ட் சப்மிட் பண்ணோம்னா நமக்கு லாஸ் ஆகும்.
சோ இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த கோட் சிஸ்டத்தை வந்து நம்ம முதல்ல என்ன செய்யணும், உள்வாங்கிக்கிடணும். உள்வாங்கிக்கிட்டு நம்ம அந்த குவான்டிட்டியை டேக் ஆஃப் பண்ணா மட்டும்தான் நமக்கு அது சரியாகும். இப்ப குவான்டிட்டியை டேக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே ஆர்கிடெக்சர் டிராயிங் இருக்குல்ல, அந்த டிராயிங்ல வந்து சில டீட்டெயிலை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். என்னன்னா இப்ப 22x24 சைஸ் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்குடைய ரெக்குவயர்மெண்ட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு 2 பெட்ரூம் கொடுத்திருக்காங்க, ஒரு சிட் அவுட் கொடுத்திருக்காங்க, ஒரு ஹால் கொடுத்திருக்காங்க, ஒரு கிச்சன் கொடுத்திருக்காங்க, ஒரு பாத்ரூம் கொடுத்திருக்காங்க. இது அந்த பில்டிங்கோட ரெக்குவயர்மெண்ட். நம்பர் ஆஃப் காலத்தை பொறுத்தது வரைக்கும் ஒரு 10 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த எக்ஸ்கவேஷன் சைஸ் 1.35 into 1.35 into 1.5 ஆழத்துக்கு நீங்க தோண்டணும் போட்டிருக்காங்க. காலத்தை பொறுத்தது வரைக்கும் 12 mm டயா ப்ரொவைட் பண்ணணும், பீமுக்கு 12 mm ப்ரொவைட் பண்ணணும், ஃபுட்டிங் மேட்டை பொறுத்தது வரைக்கும் 8 mm டயா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிப்பட்ட எல்லா டீட்டெயிலும் நீங்க என்ன பண்ணா அந்த டிராயிங்ல இருந்து படிச்சு இதை எழுதி எடுத்து தனியா வச்சுக்கிடணும். ஏன்னா இது இருந்தாதான் உங்களோட குவான்டிட்டி டேக் ஆஃப்னு சொல்லக்கூடியதை கொஞ்சம் ஸ்பீடா செய்ய முடியும். இப்ப நீங்க எல்லா அந்த டேட்டாவையும் நீங்க கலெக்ட் பண்ணி எழுதிட்டீங்க. இப்ப நீங்க சைட் கிளியரன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. இதுல ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதுக்கு எக்ஸல ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு மெஷர்மெண்ட் ஷீட்டை வந்து ரெடி பண்ணணும். மெஷர்மெண்ட் ஷீட்டை ரெடி பண்ணிக்கிட்டு நீங்க எடுக்கக்கூடிய அந்த டிராயிங்ஸை பார்த்தோம்னா அதுல கிரிட் கொடுத்துருப்பாங்க. அந்த கிரிட் லைனை வந்து ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா அந்த மெஷர்மெண்ட்டை எழுத ஆரம்பிக்கணும். இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒர்க்கிங் ஸ்பேஸோட சேர்த்து எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா சைட் கிளியரன்ஸுக்கு 26 into 28 சைஸ்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சைட் கிளியரன்ஸ் சொல்லி எழுதிக்கிட்டு அதுல இந்த குவான்டிட்டியை வந்து நம்ம எழுதி எடுத்துட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு குவான்டிட்டி கிடைக்கும். அந்த குவான்டிட்டியை என்ன பண்ணணும்னா வந்து பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த அடுத்த சீட்டுக்கு ஆல்ரெடி கொண்டு வரணும். இந்த பில் ஆஃப் குவான்டிட்டிஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல சீரியல் நம்பர் கொடுத்திருப்பாங்க, டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அடுத்தது யூனிட் இருக்கும், அப்புறமா ரேட் இருக்கும், அப்புறமா அமௌண்ட் இருக்கும், அப்புறம் ரிமார்க் இருக்கும். அப்ப இந்த இடத்துல அந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடியதுல சைட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை மென்ஷன் பண்றோம். அதுல உள்ள டீட்டெயில் நம்ம எங்க இருந்து எடுக்கணும்னா இப்பதான் அந்த ஐஎஸ் கோட்னு ஒண்ணு சொன்னோம்ல, அதுல கொடுத்திருப்பாங்க அந்த சைட் கிளியரன்ஸ்ல வந்து என்னெல்லாம் பண்ணணும் அந்த டேட்டாவை இங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்ணணும். இப்ப நமக்கு சைட் கிளியரன்ஸ் என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு சொல்லக்கூடிய டீட்டெயில் நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்த பார்க்கக்கூடிய நேரத்துல யூனிட்டை பொறுத்தது வரைக்கும் ஐஎஸ் கோட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கொயர் மீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைட் கிளியரன்ஸ். அப்ப நம்ம ஸ்கொயர் மீட்டர்னு போடுறோம். அடுத்தது வந்து குவான்டிட்டி நம்ம ஏற்கனவே இன்னொரு எக்ஸல் சீட்ல என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்னா அந்த குவான்டிட்டியை வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப அந்த குவான்டிட்டியை லம்சம் குவான்டிட்டியை இதுல வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து ரேட்னு சொல்லக்கூடியது நம்ம ரெண்டாவது தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஷீட்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு டீடைல் நமக்கு கிடைச்சிடும். அதாவது சைட் கிளியரன்ஸுடைய அந்த குறிப்பிட்ட பில்டிங்குடைய லம்சம் குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஷீட்ல வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸா வந்து நம்ம என்ன செய்யணும் கம்ப்ளீட் பண்ணணும். இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்ல இருந்து உங்களுக்கு பில் ஆஃப் குவான்டிட்டிஸ்ல வரக்கூடிய சைட் கிளியரன்ஸ் எப்படி எடுக்கிறாங்க, அதனுடைய டேட்டா எங்க இருந்து கலெக்ட் பண்றாங்க, அந்த கோட் சிஸ்டத்தை எப்படி அப்ளை பண்றாங்க என்பதை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். இந்த பதிவுகளை உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இப்படி பண்ணக்கூடிய நேரத்துலதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கேள்விகளும் இங்க கேட்கக்கூடிய நேரத்துல இன்னும் பல சந்தேகங்கள் நம்ம தீர்க்க முடியும் என்கின்ற ஒரு செய்தியையும் இதுல நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அதனால இந்த பதிவை நீங்க நிச்சயமா பார்த்திருப்பீங்க. அது ஒரு பயனுள்ள பதிவாட்டும் உங்களுக்கு இருந்திருக்கும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவுல இதற்கு அடுத்த ஒரு ஆக்டிவிட்டிஸா கருதக்கூடிய எர்த்வொர்க் எக்ஸ்கவேஷன் அதை எப்படி பண்றது, அதற்கு எந்த மாதிரிப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த பதிவுகள் எல்லாம் முடியக்கூடிய நேரத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு பில்டிங் உன்னுடைய எஸ்டிமேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லக்கூடிய முழுமையான தகவல் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம நீங்களே தனியா அந்த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கையும் வந்து செய்து கொடுக்க முடியும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும் என்கிற எண்ணத்தோடு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.